அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து தொழுவார். தொழுது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொழுகை நடத்துவார். முதல்ல பெருமானாருக்கு பின்னால் தொழுவாங்க. அதே தொழுகையை திருப்பி போய் தன்னுடைய கூட்டத்தாருக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துவார். பொதுவாக ஒரு தொழுகையை 2 தடவை தொழ வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவை தான் தொழுகணும். அப்படி ஒருவேளை 2வது தடவை தொழுதோம் அப்படின்னு சொன்னால் அது நஃபிலாக அது மாறிவிடும். நம்ம தனியாக தொழுது முடித்தோன்னு பார்த்தா ஜமாத்து நடக்குது. சரி, ஜமாத்தினுடைய நன்மையும் நம்ம கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2வது நம்ம இமாம் பின்னால் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா முதல்ல நாம் தொழுத தொழுகை ஃபரது. அதே தொழுகையை திருப்பி இமாமுக்கு பின்னால் நீ தொழுகும் பொழுது அது நஃபிலான தொழுகையாக மாறிடும். இது மார்க்கத்தினுடைய சட்டம். இப்போ 2வது அவர் தொழுகும் பொழுது அது அவருக்கு நஃபில், பின்னால் நின்று தொழக்கூடியவங்களுக்கு அது ஃபரது. நஃபிலான தொழுகை தொழக்கூடிய ஒருவருக்கு பின்னால் ஃபரதான தொழுகையை தொழுவது கூடுமா அப்படின்னா சில இமாம்கள் அது கூடாதுங்கிறாங்க. அப்போ எந்த அடிப்படையில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வாறு செய்தார்கள் என்றால் அது ஆரம்ப காலகட்டம். அது இஸ்லாத்தில் அது ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அழகாக குர்ஆனை ஓதக்கூடிய அதை இமாமாக நின்று தொழ வைக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு குறைவாக இருந்திருக்கலாம், அல்லது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வாறு செய்தார்கள் என்று இமாம்கள் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுதுட்டு மறுபடியும் மீண்டும் தன்னுடைய கூட்டத்தாருக்கு இமாமாக தொழுகை நடத்துவார்கள். ஒரு நாள் இமாமாக நின்று தொழுகை நடத்தும் பொழுது மக்கள் எல்லாம் பின்னால் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் தனியாக தொழுகிறாரு, ஜமாத்தில் சேராமல் தனியாக நின்று தொழுகிறாரு. இதை சஹாபாக்கள் பார்த்துட்டாங்க. இன்னும் ஜமாத்து நடக்குது, இவர் தனியாக தொழுகிறாரு அப்படின்ட்டு. பொதுவாக அப்படி செய்யக்கூடாது. ஜமாத்து நடக்கும் பொழுது தனியாக நின்று தொழக்கூடாது. அதனால தான் நமக்கு மார்க்க சட்டம் சொல்கிறது, இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் வேறு எந்த தொழுகைக்கும் அனுமதி கிடையாது. ஃபரதான தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டுட்டால் அந்த ஜமாத்தில் தான் சேரணுமே தவிர தனியாக நின்று சுன்னத்துக்கு தொழுவக்கூடாது அப்படின்னு நமக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தனியாக தொழுத உடனே சஹாபாக்கள் பார்த்துட்டாங்க, இன்னும் இவர் தனியாக தொழுகிறாரு, இவர் முனாஃபிக்காக இருக்குமோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜமாத்து நடத்தும் பொழுது எல்லோரும் உங்கள் பின்னால் நின்று தொழுகிறாங்க, இவர் மட்டும் தனியாக நின்று தொழுகிறாரு அப்படின்னோடனே அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த முனாஃபிக், நீ முனாஃபிக்கா அப்படின்னு கேட்டாங்க. முனாஃபிக்கு தான் முஸ்லீம்களோடு இருப்பாங்க, ஆனால் முஸ்லீம்களோடு இருந்துக்கிட்டு அதில் எதையும் சேராமல் தனியாக செயல்படுவாங்க. ஜமாத்தில் சேராமல் தனியாக தொழுகிறன்னா நீ முனாஃபிக்கான்னு கேட்டாங்க. அவர் இல்லை நான் முனாஃபிக்கெலாம் இல்லை அப்படின்னாரு. அப்போ எதுக்கு தொழுகிற தனியாக அப்படின்னு கேட்ட பொழுது அவர் பதில் எதுவும் சொல்லாமல் நேராக பெருமானார்கிட்ட போயிட்டார். போய் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நான் தனியாக தொழுதா என்னை கூப்பிட்டு முனாஃபிக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதுக்குப்பா நீ தனியாக தொழுத? ஜமாத்து நடக்கும்போது ஜமாத்தோடு தானே சேரணும், தனியாக உனக்கு தொழ வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட அந்த சஹாபி சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். அங்கே முஆத் அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்கிறாங்க. இஷா தொழுகையில் பக்கரா சூராவை ஓதுறாங்க. பக்கரா சூரா அப்படிங்கிறது குர்ஆன்லேயே அதுதான் பெரிய சூரா. முஆத் இப்னு ஜபல் இஷா தொழுகையில் பக்கரா சூரா ஓதி தொழுகை நடத்துகிறாங்க. இமாம ரொம்ப பெரிய பெரிய ஆயத்துகள், பெரிய சூறாக்களை ஓதுறாரு. எங்களால் பின்னால் நின்று தொழ முடியல, வேறு வழி இல்லாமல் நான் தனியாக தொழுதுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப கோவப்பட்டார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபத்தானுன் அன்த, நீ என்னை குழப்பம்ன்றியா அப்படின்னு கேட்டாங்க. என்னை குழப்பமாக பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோவப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, இமாமாக நின்று தொழ வைக்கும் பொழுது, அதுவும் இஷாவினுடைய தொழுகையில் இவ்வளோ பெரிய சூறாக்கள்லாம் ஓதக்கூடாது, சபி இஸ்ம ஓதிக்கலாம், வல்லைல் இதா யக்ஷா ஓதிக்கலாம் அப்படின்னு சில சூறாக்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரியான சூறாக்களை தான் ஓதணுமே தவிர நீங்கள் பாட்டுக்கு நன்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சூறாக்களை ஓதக்கூடாது.
பொதுவாக இமாமாக நின்று தொழ வைக்கக்கூடியவர்கள் பின்னால் நின்று தொழக்கூடியவர்களுடைய மனோநிலையை கருத்தில் கொண்டு தான் செயல்பட வேண்டும். அதனால்தான் நமக்கு இமாம்கள் மார்க்க சட்ட நிபுணர்கள் அழகான முறையில் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்தந்த தொழுகையில் இந்த மாதிரி அமைப்பில் ஓதணும். ஃபஜ்ர் தொழுகை அது அதிகமாக ஓத வேண்டிய தொழுகை என்பதால் கூடுதலாக ஓதப்படுது. மகரிப் தொழுகை அடுத்து இஷாவுக்கும் அதுக்கும் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன சூறாக்கள் தான் ஓதணும். இஷாவினுடைய தொழுகை ரொம்ப எல்லாரும் உழைப்புக்கு வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பதனால ஒரு நடுத்தரமான சூறாக்களை ஓதணும். இப்படிலாம் நமக்கு சட்டம் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இந்த மாதிரி சூறாக்களை தான் ஓதணும், பெரிய சூறாக்களை ஓதக்கூடாது. ஏன் அப்படின்னு காரணம் சொல்லும் பொழுது அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுன் ஃபத்தானன், நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா ஃபைன்னஹு யுஸல்லி வராஅக, உன் பின்னால் அல் கபீரு வல் தஈஃபு வதுல் ஹாஜா வல் முசாஃபிர், எல்லாரும் ஒரே மாதிரி மக்கள் கிடையாது. பெரியவங்க தொழுவாங்க, பலவீனமானவங்க தொழுவாங்க, வேலை இருக்கக்கூடியவங்க தொழுவாங்க, பயணத்தில் இருக்கக்கூடியவங்க தொழுவாங்க. எல்லாரையும் அனுசரித்து தான் நீ இமாமத் பண்ணணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மக்களுடைய மனோநிலையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய செயல்பாடுகளால் பிறருக்கு சிரமத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அது நன்மையான காரியமாக இருந்தாலும் பிறருக்கு சுமையாக அது ஆகிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் லின்னாசி ஃபல்யுஹஃபிஃப், மக்களுக்கு ஒருவர் தொழுகை நடத்தினால் அவர் சுருக்கமாக தொழுகை நடத்தட்டும். ஃபைன்ன ஃபீஹிம் அல்-தஈஃப வஸ்-ஸகீம வல்-கபீர, ஏன்னா பின்னால் தொழக்கூடிய மக்களில் பலகீனமானவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அதனால் சுருக்கமாக தொழுகை நடத்தட்டும். வைதா ஸல்லா லிநஃப்ஸிஹி ஃபல்யுத்தவ்வில் மாஷா, தனியாக தொழக்கூடியவராக இருந்தால் அவர் விரும்பின மாதிரி எவ்வளோ வேணாலும் ஓதட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காருண்யசீலர், மகா கருணை உள்ளம் கொண்டவர்கள். பிறர் சிரமப்படுவதை அவர்களது இதயம் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுறது அது அவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். சமுதாயத்திற்கு ஒரு சிரமம் அப்படின்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ அதனால் நன்மையான காரியமாக இருந்தாலும் கூட அது பிறருக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தராங்க. குறிப்பாக பெரியவர்களுக்கு எந்த வகையிலும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது. நாம் ஒரு காரியத்தை செய்யறங்கிற பேரில் அவங்களுக்கு அது சிரமமாக அமையக்கூடாது, அது அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் ரொம்ப தெளிவாகவே சமுதாயத்திற்கு உணர்த்தி விட்டார்கள். ஒரு மனிதர் பெருமானார்கிட்ட வந்தார், யா ரசூலல்லாஹ் உபாயிஉக அலல் ஹிஜ்ரதி ஜிஅது உபாயிஅக அலல் ஹிஜ்ரதி, நான் உங்களிடத்தில் ஹிஜ்ர செய்ய வேண்டும் என்று பைய செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஹிஜ்ர செய்ய போகிறேன், உங்கள்கிட்ட உறுதி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் தரக்து அபவைய எபுக்கியானி, ஆனால் என்னுடைய 2 பெற்றோர்களும் அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. என் பெற்றோர்கள் அங்கே அழுகுறாங்க, என்ன காரணம்னு சொல்லலை, அவங்க அழுதுட்டுருக்குறாங்க. நான் இங்கே வந்துட்டேன் உங்களை சந்திக்கிறதுக்கு, ஹிஜ்ர செய்யலாம் அப்படின்ட்டு புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனே சொன்னார்கள், இர்ஜி அலைஹிமா, முதல்ல திரும்பி நீ வீட்டுக்கு போ, திரும்பி வீட்டுக்கு போ. ஃபஅல்ஹிக்குஹுமா கமா அபகைதஹுமா, அந்த 2 பேரையும் நீ அழ வைத்ததை போன்று இப்போ நீ சிரிக்க வைக்கணும். நீ வந்ததுனால தான் அவங்க அழுகுறாங்க, அவங்க அழுகுறதுக்கு நீ தான் காரணம். இப்போ நீ போய் அவங்கள சிரிக்க வைக்கணும், அவங்க முகத்தில் சிரிப்பு வரணும். சிரிப்பு வந்த பிறகு தான் நீ திருப்பி இங்கே வரணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் அந்த மனிதர்கிட்ட சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. பெரியவர்களை அள வைத்து விட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, பெரியவர்களை எந்த வகையிலும் சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் நமக்கு உணர்த்தினார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு நிகழ்வு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தள்ளாடக்கூடிய அந்த வயதில் ரொம்ப சிரமப்பட்டு வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொன்னாங்க, அல்லா தரக்த ஷேகன், ரொம்ப வயசானவராக இருக்கிறார, வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கலாமே, எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நான் போய் அவருக்கு இஸ்லாத்தை அதாவது களிமா சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படின்னாங்க. ஒருத்தருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் ரொம்ப நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு சின்னவர்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும், மரியாதை அளிக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை அளித்து நாம் பழகினால் நாம் அந்த ஸ்டேஜுக்கு வரும் பொழுது நம்மளை கண்ணியப்படுத்துகிற மாதிரியான மக்கள் உலகத்தில் இருப்பாங்க.
நாம் பெரியவங்களை மதிக்கலை, பெரியவங்களை கண்ணியப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நாம் அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது நமக்கு கீழே உள்ளவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வந்துடும். நல்லா பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கம்மா, அக்ரம ஷாபுன் ஷேഖன் லி சின்னிஹி இல்லா கையல்லாஹு லஹு மை யுக்ரிமஹு இந்த சின்னிஹி. ஒருவர் வாலிபனாக இருக்கிற பொழுது வயோதிகர்களுக்கு அவர்கள் மூத்தவர்கள் என்கிற காரணத்தினால் அவருக்கு மரியாதை அளித்தால், இவர் அந்த நிலைக்கு வரும் பொழுது இவரை மதிப்பதற்கான ஆட்களை அல்லாஹ் நியமிப்பான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதுக்கு அப்படியே மாற்றமாகவும் விளங்கி பார்க்கணும். மரியாதை கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் இவரை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் பெரியவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை சிரமப்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம்மளை சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.